ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது, ப்ரோ நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ப்ரோ, எனக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் அரியர் இருக்குது, எனக்கு ஃபிஃப்த் செமஸ்டர் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ, எனக்கு உண்மையாக ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ, அதை பற்றி ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் இதே கமெண்ட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ப்ரோ இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வச்சு நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம், HTS இன்ஸ்டன்ட் ஜாப்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்க ப்ரோ அப்படின்னா, ப்ரோ எனக்காக மோட்டிவேஷன்ஸாக அந்த சேனல் கொடுங்க ப்ரோ, எனக்கு மோட்டிவேஷன் வீடியோ நிறைய கொடுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அதனால அந்த HTS இன்ஸ்டன்ட் ஜாப் அப்படிங்கிற சேனலை HTS பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலில் இனி ரெகுலராக மோட்டிவேஷன் வீடியோ அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலை கிளிக் பண்ணுங்க. ஃபுல்லாகவே மோட்டிவேஷன்ஸாக மட்டும்தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, ப்ரோ அரியர் வச்சுட்டேன் ப்ரோ, பயமாக இருக்குது. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயத்தை கம்மி பண்ணுங்க. என்ன ப்ரோ பயத்தை கம்மி பண்ணுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பயந்தாலே ஒரு விஷயம் உங்களே அறியாமல் சொதப்பிடுவீங்க. அதனால பயப்படாதீங்க. இப்போது நீங்கள் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டீங்க, ஓகேவா? போகிற பள்ளத்தில் விழுந்துட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ நான் விழுந்துட்டேன்னா அந்த பள்ளத்துலேருந்து மேலே வர முடியுமா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கணும். ஓகேவா? இல்லையா பக்கத்தில் இருக்கிறது எப்படியாச்சும் பிடிச்சி ஏற முடியுமான்னு ட்ரை பண்ணணும். இதுதான் நீங்கள் பண்ணணும். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் அப்படி பிடிச்சி ஏறி மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த நடக்கிறப்போ பள்ளம் இருக்கா நீங்கள் பார்த்து நடக்கணும். அதை தான் இப்போ நான் சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, அரியர் வைக்க தப்பு இல்லை. இப்போ நீங்கள் அரியர் வச்சுட்டீங்க. ஸோ அரியரோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரியர் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அர்த்தம் வரப்போ அரியருங்கிறப்ப உங்களுக்கு ஒரு பயம் வரணும். ஓகேவா? என்னைக்குமே ஃபெயிலியர் மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களை கற்றுக் கொடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன ப்ரோ டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்கிட்ட எல்லாரும் கேட்ட ஒரு பேப்பர் ஃபிசிக்ஸ் பேப்பர். ப்ரோ நான் ஃபிசிக்ஸ் அரியர் வச்சுட்டேன், நான் என்ன ப்ரோ பண்ணணும்? ஒன்றுமே கவலைப்படாதீங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு டயக்ராம், டெரிவேஷன், 2 மார்க், இந்த 3 கண்டென்ட்டையும் நல்லா பாருங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சிலபஸை கையில் எடுங்க. எப்போதும் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் சிலபஸை கையில் எடுங்க. ப்ரீவியஸில் கேட்ட ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் போய்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அது ரெண்டையும் கையில் எடுங்க. சிலபஸை வச்சு இதில் போன வருஷம் கேட்ட டாப்பிக்கில் என்ன டாபிக் இந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்கான், இந்த வருஷம் என்ன கேட்டிருக்கான், அப்போ என்ன கேட்கலாம், அப்போது நம்ம எப்படி எழுத நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல யோசிங்க. ஓகேவா? இப்படி தான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் தியரி கொஸ்டின் டெரிவேஷன் பார்த்தாலே போதுமானது. நீங்கள் ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த செகண்ட் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அதிகமாக எல்லாரும் கேட்டது, ப்ரோ M1 எப்படி ப்ரோ நான் கிளியர் பண்ணுறது? உண்மையாக சொல்லலாம், M1 கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் பேப்பர் உண்மையாக டஃப்பான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி M1 மேக்ஸ் பேப்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி இந்த நவம்பர் டிசம்பர் 2019க்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். 2 மார்க்குக்கும் 13 மார்க்குக்கும், ஸோ 16 மார்க்குக்கும். அந்த வீடியோவை போய்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். அதில் நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த மாடல் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஏப்ரல் மே 2020க்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தரேன். அதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் கொடுத்த எல்லா சம்முக்கான மாடல் சால்வ் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேட்டா சொல்ல வரல, மேக்ஸை பொறுத்தளவுக்கு மாடல். இப்போ இந்த மாடல் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய சம்ஸும் நீங்கள் அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மாடல் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கான மாடல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் இப்போ உங்களுக்கு ஈஸியாகிடும். அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் எல்லாரும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, பைத்தான். ரொம்ப கஷ்டமான ஒரு உண்மை. இந்த டைம் நவம்பர் டிசம்பர் 2019 எக்ஸாம் எழுதுனது மொத்தம் பைத்தானுக்கு 66,800 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கீங்க. அதில் 33,000 பேர் சம்திங் ஃபெயில் ஆகிருக்கீங்க. 50% தான் ரிசல்ட் பாஸ். இது அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அஃபிஷியலாகவே ஒத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்கள் மேலே மட்டும் தப்பு கிடையாது. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் செட்டிங்ஸும் டஃப் தான். ஓகேவா? ஸோ அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த செமஸ்டர் 80% கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தைரியமாக இருங்க. அதே நேரத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பைத்தானை பொறுத்தளவுக்கு ப்ரோக்ராம் தான். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன வேணும், ஓகேவா, அப்ராக்சிமேட்டிவாக என்ன வேல்யூ போடணும், அதை தெரிஞ்சுங்க. இன்னொன்று, திருத்துற எந்த ஸ்டாஃப்க்குமே ப்ரோக்ராம் ஃபுல்லாலாம் யாருக்கும் தெரியாது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரோக்ராமை எப்படி எழுதுனா அதை பார்க்க ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஷார்ட்கட் எடுங்க ப்ரோக்ராமுக்கு. எல்லா ப்ரோக்ராமுக்கே ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுங்கள், ஒவ்வொரு மெத்தடுக்குமே. அதை வச்சு உங்களுக்கு என்ன டேட்டா கேட்டாலும் அதை மாடிஃபை பண்ணுற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் நான் திருப்பி சொன்னேன், ஏப்ரல் மே 2020க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் தரப்போ உங்களுக்கு பைத்தானை பற்றின ஒரு டீட்டெயில் அப்டேட் தரேன். இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஓகேவா,
மாடல், ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் மனப்பாடம் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். ஸோ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பொறுத்தவரை நீங்கள் கிளியர் பண்ணால் ஒரே டிப்ஸ் தான் ப்ரோ, நல்லா நீட்டாக டயக்ராம் போடுங்க. ப்ரோ சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, டயக்ராமை நீட்டாக போட கற்றுங்க. டயக்ராமில் டைமென்ஷன்ஸ் வேரியேஷன் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அந்த சேம் டைம் பார்க்க நீங்கள் என்ன டயக்ராமோ அந்த டயக்ராம் மாதிரி இருந்தாலே நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ஈஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நவம்பர் டிசம்பர் 2019 நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? அந்த வீடியோவை நம்ம சேனல் போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். நான் கொடுத்த அந்த மாடல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். ஏன்னா நானே நிறைய சம்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அந்த எல்லா மாடலும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் 2019 கேட்ட அந்த மாடல் தான் உங்களுக்கு ஏப்ரல் 2020 வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மாடல் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். திருப்பியும் சொல்கிறேன், ஈஸியில் பர்ஃபெக்டாக டைமென்ஷன் போடணும்னு அவசியம் இல்லை. பட் அவசியம் இல்லை மீன்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு சொல்கிறேன். அட் த சேம் டைம் பார்க்க அந்த டயக்ராம் மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்ட 4 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டுக்கான எப்படி பாஸ் பண்ணுங்கிற டிப்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் சொல்ல வந்து ஜென்ரலாக ஒரு 4 ட்ரிக்ஸ் தான் சொல்லி தரப்போகிறேன். எப்போதுமே ஒரு சப்ஜெக்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ சிலபஸ், கொஸ்டின் பேப்பர், புக் இது இல்லாமல் தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, சிலபஸ் என்னன்னு பார்க்கறது இல்லை, புக்கு என்ன புக் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கறது இல்லை, கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் என்னத்தை படிக்கிறதுனே தெரியாமல் படிக்கிறீங்க. தயவுசெய்து அதை மாற்றுங்க. இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் ஒரு யூனிவர்சிட்டி பேப்பரை கிளியர் பண்ணவே முடியாது. முதல்ல சிலபஸை கரெக்டாக கையில் எடுங்க. சிலபஸில் என்ன புக்கு கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் புக்கா, ரெஃபரன்ஸ் புக்கா, அதை மூலம் சூஸ் பண்ணுங்க. லோக்கல் ஆத்தர் புக் ஒரு புக் கையில் வச்சுங்க, அது தப்பு இல்லை. ஓகேவா? பட் டெக்ஸ்ட் புக்கே ரெஃபர் பண்ணுங்க. ஏன் போன டைம் கேட்ட கொஸ்டின் பேப்பர் நிறைய கொஸ்டின் டேரக்டாக டெக்ஸ்ட் புக்லாம் கேட்டிருக்காங்க. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நான் சொல்றது உண்மைங்கிறது? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உங்கள் பைத்தான் புக், உங்கள் பைத்தான் சிலபஸில் டெக்ஸ்ட் புக் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் போயிட்டு போன வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்போ டெக்ஸ்ட் புக்கை ப்ளீஸ் ரெஃபர் பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் புக்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லோக்கல் ஆத்தர் புக்கை வச்சு எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதுக்கு லோக்கல் ஆத்தர் கொடுத்தாங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் நிறைய தேடணும், அதை ஷார்ட் பண்ணி லோக்கல் ஆத்தர் புக் கொடுத்தாங்க. பட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக லோக்கல் ஆத்தர் புக்கில் என்றைக்குமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் ஒரு 70% உங்களால் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ திருப்பி சார் அரியர் வச்சு நினச்சி பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல விழுந்தீங்கன்னா தான் திருப்பி எந்திரிச்சு எப்படி விழாமல் நடக்கணும் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேவா? அதனால இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸுக்கு ஈஜிக்கு நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட்டு போங்க, அதில் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு டாபிக் இருக்கும். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்தாச்சு. அதில் பார்க்காதவங்க என்னென்ன வீடியோஸ் வேணுமோ எல்லாமே பாருங்கள். அதில் உங்களுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகேவா?